எனக்கு முன்னாடி பேசினவங்க, இனிமே எனக்கு பிறகு பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே முதல் வரிசையில் இருக்கவங்களுக்கு அவங்க முகம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்படினாலும் நீங்கள் ப்ரொஜெக்டரில் தான் பார்க்கணும். இதை நான் பேசுகிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கலாம். இல்லை முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கவங்க ஐயோ கழுத்து வலிக்குதே, இந்த பிள்ளை குட்டியாக இருக்கே தெரிய மாட்டேன்தே அப்படின்னு யோசிக்கலாம். 2-3 நாட்கள் என் நினைவு சரியாக இருந்தால் ஒருவர் இந்த அரங்கத்திற்குள் வருகிறார். கலைஞர் செய்திகள் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறது. 4வது இருக்கையா 3வது இருக்கையான்னு தெரியல. அந்த ஓரத்தில் அமர்ந்து மேடை சரியா தெரியுதான்னு பார்க்குறாரு. அவர் கீழே வரப்போறதில்லை, 4வது இருக்கைக்கோ 3வது இருக்கைக்கோ. அவர் எதுக்கு பார்க்குறாருன்னு பார்த்தா, திராவிடர் இயக்கம் எனக்கு வலிக்குதுன்னு அழுத இயக்கம் இல்லை, என் சகோதரனுக்கு வலிக்கிறதே என்று அழுத இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அரங்கில் வந்து அமர்ந்து மற்றவர்களுக்காக பார்த்து அதை சரி செய்திருக்கிறார். இப்படி எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட திராவிடர் இயக்கத்தினுடைய அடிநாதமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் அரசியல் கட்சி 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. 45 அல்லது 46 கருத்துரையாளர்கள் இந்த 2 நாளில் 10 அமர்வுகள், 10 அமர்வு, 46 கருத்தாளர்கள். தேர்தல் வேலைக்கு பயிற்சி கொடுக்க போறாங்களான்னா கிடையாது, அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் என்ற நோக்கோடு நடைபெறும் இந்த கருத்தரங்கத்தில்